எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு பிரிஞ்சி இலை 2 போட்டுருங்க. சோம்பு கொஞ்சம் போடுறோம். சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடு. இப்போ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு வதங்கணும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ போட்டுறேன். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. உப்பு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு திட்டமாக தேவையான உப்பு போட்டுருக்கேன். நான் கொஞ்சமாக போடல. அதுக்கு என்ன தேவையோ கறிக்கு அதுக்கான உப்பை போட்டேன். போட்டு நல்லா வதக்கினா மிச்சம் தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கிரேவி தொக்கு மாதிரி வரணும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கறி அதில் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறியை வந்து நம்ம அதில் போட்டுடுறோம். மஞ்சள்தூள் போட்டுருங்க. மஞ்சள்தூள் போட்டு மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அதே மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மிளகு பவுட்ரு பண்ணி போட்டுருங்க மேலே. அதுக்கப்புறம் பச்சை கறிவேப்பிலை தூவி போட்டுருங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா.